இந்த அனாதை இல்லம் இதில் வெறும் அனாதைகள் மட்டும் இருக்கிறார்களா என்றால் இல்லை, இதில் மாறாக இருக்கக்கூடிய குழந்தைகளும் படிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அனாதைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கு சில இருக்கக்கூடிய குழந்தைகளை சேர்த்து அவர்களிடம் பணம் வாங்கினால் அதை வைத்து அவர்களை பார்க்கலாம் என்கிற நல்லெண்ணத்தோடு அவர்களை வைத்தும் அந்த அனாதை இல்லம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது அல்லாஹ்வுடைய கிருபையினால். எனவே அதற்கு நிரந்தர வருமானம் என்று எதுவும் கிடையாது. உங்களை போன்ற நல்லுள்ளங்கள் தரக்கூடிய அந்த தொகையை வைத்துதான் அந்த அனாதைகளை இன்று அளவிலும் பராமரித்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறினார்கள், எவர் ஒருவர் அனாதையை பராமரிக்கிறாரோ அவரும் நானும் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று ஆட்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் இணைத்து கூறி காட்டினார்கள். எனவே அதற்கேற்ப அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் நீங்கள் அனாதையை ஆதரியுங்கள் என்று கூறி காட்டுகின்றான். எனவே அதையும் அடிப்படையாக வைத்து நாம் தேடி செல்லாமல் அப்பேற்பட்ட வாய்ப்பு நம்மை தேடி வந்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு அந்த அனாதைகளுக்காக உங்களால் முடிந்த அதிகமான உதவியை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த இல்லத்தில் வெறுமன உலக கல்வி மற்றும் போதிக்கப்படாமல் மாறாக மார்க்க கல்வியும் அந்த அனாதைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். மார்க்க கல்விதான் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க கல்வியை அதிகமாக ஊட்டி அவர்களுக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை நாம் பற்றி அறிந்தோம். அதே போன்று கல்வியை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அது மற்றவர்களுக்கு அறிவதற்காக எந்த அளவிற்கு உதவி செய்கிறோமோ அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக பயன்பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக பயன்பெறக்கூடிய காலமெல்லாம் நமக்கும் அதிலே பங்கு இருந்தால் அதற்குரிய நன்மை அல்லாஹ் நாடினா நமக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே அதை மனதில் வைத்து இப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் நம்மால் முடிந்த பொருளாதாரத்தை அந்த அல்ஹுதா அனாதை இல்லத்திற்காக கொடுத்து இன்னும் 2025 வர இருப்பதனால் அதனுடைய கேலண்டரும் அந்த அல்ஹுதா அனாதை இல்லத்தின் சார்பாக அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேலண்டருக்கு விலை என்பது நிர்ணயிக்கப்படவில்லை, அது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எனவே உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உபயோகப்படும் அளவு வீணாக்காமல் உபயோகப்படும் அளவு அதை வாங்கி கொண்டு உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை அந்த அனாதை இல்லத்திற்காக அதிகமாக தந்து அதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதிகமாக அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மறந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கல்வியை அதிகமாக கற்று நம்முடைய வாழ்க்கையிலும் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இன்னும் அதன் அமல்படுத்தி அதன் மூலமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அருட்கொடை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி